விசையின் சுழல் விளைவு. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கதவு திறப்பதற்கும் மூடுவதற்கும் நாம் அதனுடைய விளிம்புகளிலிருந்து விசை செலுத்தினா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். கதவின் இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலைதூரத்தில் உள்ளது. அப்போ தொலைதூரத்தில் இருக்கும் பொழுது தான் அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இங்கே படத்தில் பார்க்கலாம் நீங்கள். அப்போ கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சுக்கு பேர் சுழல் அச்சு. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் சுழல் அச்சு. இதுக்கு பேர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். அடுத்ததாக, தண்டொன்றின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செலுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளி மையமாக வைத்து சுழலும். இப்புள்ளி சுழற்புள்ளி பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் எனப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துறாங்க பாருங்க. ஒரு நெட் இருக்கு, அதனுடைய ஒரு நெட் இருக்கு, அது ஒரு பகுதி செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் நம்ம ஸ்பேனர் வச்சு அந்த நெட்டை டைட் பண்ணலாம் அல்லது லூஸ் பண்ணலாம். அப்போ அந்த புள்ளி இருக்கு பாருங்க, அந்த நெட்ல இருக்கிற மைய புள்ளிக்கு பேர் தான் சுழற்புள்ளி. இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், சுழற்புள்ளி. அந்த சுழற்புள்ளி அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திருகுக்கல் அல்லது இயந்திரக்கல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் உளுந்து உடைப்பதற்கு பயன்படுத்துவாங்க. முன்னர் காலத்திலலாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா? அதிலிருந்து அதனுடைய விளிம்பு பகுதியில் நம்ம விசை செலுத்தினா இதனுடைய சுழல் விளைவு அதிகமாக இருக்கும். இந்த படம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். விசையின் திருப்புத்திறன். அடுத்ததாக விசையின் திருப்புத்திறனை பற்றி பார்க்கலாம். விசையின் எண்மதிப்பு Fற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு Dக்கும் உள்ள பெருக்கல் பலன் விசையின் திருப்புத்திறன் டவ் ஆகும். இதனுடைய ஃபார்முலா டவ் = F/D. விசையின் எண்மதிப்பு Fற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு D. விசை செயல்படும் புள்ளிக்கும் நிலையான புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு D. இதன் SI அலகு நியூட்டன் மீட்டர் Nm. இது ஒரு வெக்டர் அளவாகும். அடுத்ததாக இரட்டை, கப்புள் சொல்லுவோம். இரட்டை இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படும். இரட்டையின் சுழல் விளைவு திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, நீர் குழாய் திறத்தல் அல்லது மூடுதல். நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கிறோம், அந்த பாட்டிலை திறக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இரு சமமான விசைகளை நம்மளுடைய விரல் வழியாக செலுத்துவோம், ஒரே நேரத்தில் செலுத்துவோம், இருவேறு புள்ளிகள் மீது செலுத்துவோம், எதிரெதிர் திசையில் செலுத்துவோம். அப்போ அந்த இரண்டு விசைகளுக்கு பேர் தான் இரட்டைன்னு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீர் குழாய் திருத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. இது எல்லாமே கப்பலுக்கு எடுத்துக்காட்டு, இரட்டைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இரட்டையின் திருப்புத்திறன். விசையின் எண்மதிப்பு Fற்கும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு Sற்கும் உள்ள பெருக்கல் பலன் இரட்டையின் திருப்புத்திறன் M ஆகும். M = F/S. விசையின் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா டவ் = F/Dன்னு வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்றது S அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டன்ஸை. இதுவே விசையின் திருப்புத்திறனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், F/Dன்னு சொல்லுவோம். ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுங்க. இப்போ இரட்டையின் திருப்புத்திறனை காணலாம். விசையின் எண்மதிப்பு Fற்கும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு Sக்கும் உள்ள பெருக்கல் பலன் இரட்டையின் திருப்புத்திறன் M ஆகும். M = F/S, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளில் என்ன பண்ணுறோம், இரண்டு பகுதியில் நம்ம விசை செலுத்துகிறோம் பாருங்க. அதுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் Sன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. இதன் அலகு நியூட்டன் மீட்டர். விசையின் திருப்புத்திறனுடைய அலகும் நியூட்டன் மீட்டர் தான். இதனுடைய CGS அலகு டைன் சென்டிமீட்டர். இது ஒரு வெக்டர் அளவாகும்.
விசையின் திருப்புத்திறனும் ஒரு வெக்டர் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். இங்க பாருங்க, வலஞ்சுழி இடஞ்சுழி என்பது கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, கிளாக்வைஸ் டைரக்ஷன் நம்ம கடிகார முள்ளினுடைய திசை, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதை நாம நெகட்டிவ்னு சொல்லுவோம், எதிர்குறி. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது கடிகார முள்ளினுடைய திசைக்கு எதிர் திசையில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இது நேர்குறியாக பாசிட்டிவ் என்று கொள்ளப்படுவது மரபாகும்.